வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஃபோன் நம்பர் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ராகு குரு செவ்வாய் 12 பாவத்தில் எங்கிருந்தாலும் சகோதர விருத்தி இல்லை. அப்படி இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் இல்லை. பாருங்க, தென்னரசன் நீங்க அவரை விட்டுங்க. செவ்வாய்க்கிழமை திருச்செங்கோட்டில் மீட்டிங் நடந்துச்சு. இவர் வந்தார். யாரு? நம்ம தனிகாசலம் வந்தார். அங்க 100-150 ஜோசிக்கார் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் சொல்லி அவரை கூப்பிட்டு கேட்கிறாரு, அண்ணா அதை உங்களுக்கு நீ படிச்சிருப்ப அது உங்களுக்கு தெரியுங்கிறார். 8ஆம் பாவம் ஆயுள் பாவத்துக்கு அது என்ன நவம் சொன்னாரு. இல்ல அது மாதிரி நீங்க எல்லாம் கரைச்சி குடிச்சு வந்தா தான் உங்க ஜோசியம் சொல்ல முடியும். சும்மா நானும் ஜோசியம் பார்த்தேன் நானும் பண்ண கூடாது. அது மாதிரி ஒரு அந்த துறையில எல்லாத்தையும் அலசி பார்த்துடணும். அதுதான் நம்மளுடைய ஒரு எண்ணம் வெறியாக்கணும். சரி, அடுத்தது ஒரு ஆணோ பெண்ணோ ஜாதகத்தில் சனிக்கேது. சிம்பிளான வார்த்தைங்க. ஆண் பிறந்தானா பெண்ணு பிறந்தானா ஒரு சனிக்கேது சேர்ந்துருக்குதா? ஒரு சனிக்கேது சேர்ந்துருக்குதா? ஆனா இருந்தா பூரி தொட்டு ஓடி இருப்பான், பூரி தொட்டு வெளியில போயிருப்பான், வேற ஊர்ல தொழில் செய்வான், வேற ஊர்ல தான் தங்கியிருப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிம்பிளான விஷயம். ஆனா பெண்ணுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னு கேட்டா அங்க பாருங்க, பாருங்க பாத்தீங்களா எப்படி போடுறான்னு. அதை தான் நான் சொன்னேன். பாருங்க, ஏன் தொண்டையில இருக்கிறத அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. நான் அண்ணன் சொன்ன பெண்ணுக்கு என்ன தெரியுமா சொல்லணும்? அப்ப காலி பண்ணாது, அப்ப போக வைக்காது. பெண் கல்யாணம் பண்ணிட்டு போறான்ல, அந்த கூட்ட போன உடனே மச்சான் இந்த பூவி நிலப்பழம் சொத்து பத்தல வீடா வித்து வேற ஊருக்கு வரலாம் அப்படி தொடுத்து விட்டுருவான். இதை நான் தொண்டையில இருக்குது தென்னரசன் சொல்றேன். இந்த மாதிரி கேள்விக்கான கேள்வி பதில் சொல்லுங்க. இப்படிதான் எடுக்கணும் சார். சிம்பிளா பார்த்து 2 கிரகம் 3 கிரகம் பார்த்து பட்டு சொல்லிட்டு போனா சரி. அடுத்தது ஒரு ஜாதகத்தில் புதன் செவ்வாய் கேது எங்கு சேர்ந்திருந்தாலும் சரிங்க, பருவத்தில் பயிர் பண்ண முடியாது. ஒரு ஜாதகத்துல புதன் செவ்வாய் கேது பருவத்தில் பயிர் பண்ண முடியாது. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுங்களா? இருங்க, பருவங்கிறதுங்க ஆடி மாசத்துல விதைக்கணும், ஐப்பச கார்த்திகையில விதை இருக்கணும். இதுதான் பருவம். நான் சொன்ன பாருங்க, புதன் செவ்வாய் கேது சேர்ந்திருந்தால் படிக்கிற காலத்துல படிப்பை தடை பண்ணிவிடுவான். படிக்கிற காலத்தில் படிப்பை தடை பண்ணியே தீரும். அதான் நீங்க மறக்க முடியாது. யாரும் சரஸ்வதியே மகாலட்சுமியே சரஸ்வதியே நாக்களை இருந்தாலும் படிப்பில் தடை பண்ணிவிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய குடும்பத்தெல்லாம் ஒரு நல்லா படிக்க வச்சாங்க. அந்த டிகிரி பாஸ் பண்ண முடியலன்னு விட்டார் இந்த விதியை பார்த்துட்டு. சரி, பருவத்தில் பயிர் பண்ண முடியாது, படிக்கிற காலத்தில் படிப்பை தடை பண்ணிவிட்டான். அடுத்தது பொண்ணு பார்க்குற காலத்துல கல்யாணம் பண்ற காலத்துல ரொம்ப சிரமப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கல்யாணம் பண்றது பெரிய ரோதனையாகும். அதாங்க பருவத்தில் பயிர் பண்ண முடியாது. இப்ப நம்ம மாணிக்கன் சொன்னார்ல, 14 to 22 காலேஜ் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போறான், வேலைக்கு கல்யாணம் பண்றான், படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு போவான், வேலைக்கு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுவான். இதெல்லாம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க என்ன யார் ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. சரி, அடுத்தது சூரியன் சுக்கிரன் ராகு எங்க இருந்தாலும் பெண்களால் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தா சூரியன் சுக்கிரன் ராகு 12 பாவத்தில் அது 2, 7, 11 எங்க இருந்தாங்க பெண்கள் ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குது. பெண்களால் சில சங்கடம் பிரச்சனைகள் அவ பேர் ஏதோ ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். இனி ஏன் இதெல்லாம் தாராளம் பார்த்து சொல்லலாம். ஏப்பா வடிவேல் ஒரு படத்துல சங்கிலி முருகன் கேட்பான், ஏப்பா கையை பிடிச்சிருத்தியா, என்ன கையை பிடிச்சிருத்தியா? நீங்க இருந்தா ஏப்பா பொண்ணுகிட்ட ஏதாவது தப்பா சொல்லிச்சான், ஆனா போன மாசம் நான் கையை பிடிச்சிருத்தேன்னு சொல்லி ஒரு படம் கேஸ் கொடுத்துடாம்பான். நீங்க சொல்லி பாருங்க நடக்கும். சரி, அடுத்தது சனி கேது சுக்கிரன்
திருமண வாழ்க்கை ருசிக்காது, வாழ்க்கை கசக்கும். கல்யாணம் பண்ணி சன்னியாசிங்க. சனி கேது சுக்கிரன் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது, கல்யாணம் ஆகி சன்னியாசி. பாருங்க, ஒரு பெண்ணு ஸ்டீல் பண்ணல எம்ப்ளாய் ஆக்குறாரு, அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஜாதகம் இருக்குது, குழந்தை பெற்றுருச்சு, 2 குழந்தை, நோ டச்னு விட்டுச்சு அவரை. நான் கேட்டேன், நான் நிறைய நம்ம கேள்வி, ஏம்மா உனக்கு அது பிடிக்காதக்கலாம், அவருக்கு தேவையில்ல சாப்பிடணும்ல, பசிக்கணும் அப்படின்னா, பாருங்க எனக்கு திருப்தி இல்லை, அவர் வேற ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு விட்டுருச்சு ஒரே பீஸ். மாணிக்கம் எப்படி புரிஞ்சுக்கிறா அது புரிஞ்சுக்கிட்டா. இதெல்லாம் நம்ம சகோதரிக்கிறாங்க, அப்படி விளக்கமா சொல்ல முடியாது, வெளியே வேணா உனக்கு கிளீனா சொல்லி தரேன். ஒரு பெண் ஜாதகத்தில் சூரியன் ராகு சேர்க்கை எங்கிருந்தாலும் அதனுடைய வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இளமையில் அல்லது கணவனை சீக்கிரம் இழந்துடும். சூரியன் ராகு மட்டுமே, வேற வேணாம். சூரியன் ராகு சேர்ந்திருந்தால் திருமண வாழ்க்கையில இளமையில் இடைக்கோளம் அடையும். அதான் ஆணித்தரமா சொல்லுங்க, 2 இல்ல 1, 2, 7, 8 இருந்தால் அந்த ஜாதகி ஒரு பெண்ணுக்கு இருந்தா இளமையில் விதவி. நான் ஒரு ஜாதகம் பார்த்துருக்கிறேன், வச்சிருக்கிறேன், மகர லக்னம், 8ல சூரியன் ராகு, கல்யாணம் 6 மாதத்துல இருந்துட்டான் வீட்டுக்காரர். 1, 2, 7, 8 இதை எடுத்துக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, ஒரு பெண்ணுக்கு சூரியன் ராகு சேரக்கூடாதுங்க. சரி, லக்னத்தில் சந்திரன் ராகு இருந்து 5, 9 பாபர் இருந்தால் ஸ்திரிகள் பெண்களால் கவர்ச்சி பெற்று அவனுடைய சொத்து பத்துகளை இழப்பான். லக்னத்தில் சந்திரராக இருந்து 1, 5, 9 பாபர்கள் இருந்தால் பெண்கள் பிடிக்கப்பட்டு அவனுடைய சொத்து பத்துகள் அதுல நிறைய சேதம் இறஞ்சிருவான். பெண்களுக்காகவே அவன் சொத்தை இழந்துருவான். சந்திரன் லக்னத்தில் தான் சொல்லிக்கிறேன், வேற எங்கேயும் இல்லை. லக்னத்தில் சந்திரனாக இருந்தால் அதுக்கு 1, 5, 9 பாபர்கள் இருக்கணும். ஒரு ஆண் ஜாதகத்துல பெண்ணாலும் சொத்து இழந்துருவான். அடுத்தது இன்னொன்னு, சிரிக்க கூடாது, கிண்டல் கேள்வி பேசக்கூடாது. கும்ப லக்னமாக இருந்து அதுல சுக்கிரன் இருந்து 5ல சந்திரன், இல்ல கும்ப லக்னத்துல சுக்கிரன் இருந்து 5ல சந்திரன் 9ல குரு இருந்தால் தாய் மகளிர் தாலி கட்டிக்கொள்வான். தாய் மகளி கட்டிக்குவான். கும்ப லக்னமா தான் இருக்கணும். கும்ப லக்னமாக இருந்து லக்னத்துல சுக்கிரன் இருந்து மிதுனத்துல சந்திரன் துலான்ல குரு இருந்தால் தாய் மகளை கட்டிக்கொள்வான். பாருங்க, எங்க ஊர்னு சொல்ற எல்லா ஊர்லயுமே முதல்ல மாமியால செட் பண்ணா, மாமியாரோட 10 வருஷம் இருந்துட்டு மகளை கல்யாணம் பண்ணிட்டான். அப்ப தாய் மகளை கல்யாணம் பண்ணிட்டான் இல்லையா? இந்த விதி மட்டும் எழுதிங்க. சார், கும்ப லக்னமா இருந்து லக்னத்துல சுக்கிரன் 5ல சந்திரன் 9ல குரு இப்படி இருந்தால் தாய் மகளை கட்டிக்கொள்ளுவான். எங்க ஊர் பக்கத்துல தாய்ங்கன்னு கூப்பிட்டு வந்தோம்பா, தாய்ங்கன்னு கூப்பிட்டு வந்து நடத்தான் குடும்பம். செவ்வாய் சந்திரன் 5ல் இருந்தாலும் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை தானம் கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டுமா? செவ்வாய் சந்திரன் 5ல் இருந்தாலும் 5ஆம் இடத்தை பார்த்தாலும் குழந்தை தானம் கொடுத்து வாங்கிக் கொள்ள வேண்டும். 5ஆம் பாவத்துல செவ்வாய் சந்திரன் தான். சனிக்கு 4ல சுக்கிரன் குரு இருந்தாலும் சூரியனுக்கு 6ல் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் 8ஆம் இடத்திற்கு இருபுறமும், அதாவது 7, 9ல சுபர் இருந்தாலும் 100 வருஷம் ஆயுள் வாழ்வானாம். இதை செராஸ் போட்டு கொடுத்துடலாமா? சேர்ந்து இதெல்லாம் செராஸ் போட்டு கொடுத்துடலாம். இல்லைண்ணா, அது அப்படி இல்லை. அது என்ன சொல்லுதுன்னா, சனிக்கு 4ல் குரு சுக்கிரனுமா நீங்களாம் சொல்றீங்களா,
ஆனா மாணிக்கனா கேந்திராதிபதி தோஷம். கேந்திராதிபதி சனிக்கு 4 குருச்சுக்கரன் இருந்தாலும் சூரியனுக்கு 6 சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அல்லது 8ஆம் பாவத்துக்கு முன்னும் பின்னும் 7, 9 சுபர்கள் இருந்தா 100 வருஷங்க. அவன் ரயில்ல தண்டவாளத்தில் போனான்னா NH ரோட்ல போனாலும் எல்லாம் ஒதுங்கி தான் போகும். ஒரே நிமிஷம். கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் தங்க கடற்கரை சாலை போட்டாங்க. அதுல கோர்ட்டு ஆர்டர் சொல்லிக்குது, கோயில் இருந்தானா, மசூதி இருந்தானா, சர்ச்சு இருந்தானா எல்லாத்தையும் இடிச்சு நிறைவிடான். எல்லாம் நிறைவிட்டாங்க. ஆனா எங்க ஊர்ல வந்தாங்க 5 ரோட்ல வெண்ணங்குடி மினிப்பு கோயில் ஒரு நட்ட நடுவில் அந்த ரோட்ல கோயில் இருந்துச்சு. சேசிப்பு இருந்துச்சு, கலெக்டர் வந்தான், ராணுவ படம் இருந்துச்சு, எல்லாம் ஓடியா போயிட்டான். என்னன்னு கேட்டா அவங்கள என்ன போய் பண்ணிட்டு இல்லை, 2 கிலோமீட்டர் தள்ளி போட்டு போயிட்டான். இது ஒண்ணுதான் அந்த தங்க கடற்சாலையில நடந்த விஷயம். அப்ப இந்த மாதிரி அந்த இருந்தா அவனுக்கு ஆயுசு 100, யாராலையும் மாற்ற முடியாது. சார் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு செராசி கொடுத்து செராசி எடுத்து வந்து எண்ணி செராசி போட்டு வாங்கிக்கலாம். இருங்க, நான் அடுத்த விதி படிக்கிறேன், பசிக்குது வேற. கடகராசியில் சுக்கிரன் இருந்து முன்னும் பின்னும் சூரியன் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறுவது அரிது. சார் நல்ல இதெல்லாம் சார் பாத்துங்க, இப்படி இருக்கணுமா? சூரியன் சுக்கிரன் சந்திரன் கடகராசியில் இப்படி இருந்தா அவங்கள திருமணம் ஆறுது அரிது. நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணி போய் பார்த்துங்க. அது தோஷமா இல்லையா ஒரு அண்ணா? இது வந்து அண்ணா அங்க உங்க கவுண்டர் பேர் என்ன பேரு? உங்க ஜோசி குருநாதர் ராசா கவுண்டர். இதெல்லாம் ராசா கவுண்டர் சொல்லி கொடுத்த பாடத்துல இருந்து எழுதி வச்சுக்குதுண்ணா. அவரெல்லாம் பாடல ஒரு 2000 பாடல் பாடுவார். அவர்கிட்ட கத்துக்கிட்டு தான் ராஜேந்திரன். அந்த குரு நானும் இவரும் போய் பார்த்தேன், நிறைய பாடல் சொல்லி கொடுத்தார். இருங்க, இப்ப இருங்க, நான் சொன்னதை முதல்ல உள்வாங்கிங்க. நான் என்ன சொல்றேன்னு, நான் நாடி முறையில தான் ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறேன். பாரம்பரியத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த விதிமுறையெல்லாம் பாரம்பரிய ஜோதிடம் சொல்லி கொடுத்தேன். அப்ப விதி தேவையில்லை, அந்த நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்லி அப்பயே இருக்குன்னு சொன்னதுனாலதான் தென்னரசனே எனக்கு மாற்றிருக்கிறாரு. இதை விட்டுட்டு அவர் கேட்கிறாரு, நீ கேட்கல, அது எப்படி உங்களுக்கு ஜோதியம் உங்களுக்குள்ள வரும்? சரி, புதன் குரு சுக்கிரன் மூவரும் சேர்ந்து ஒரு ராசியில் நிற்க அந்த ராசிநாதன் லக்னத்துக்கு 6, 8, 12 மறையாமல் இருந்தால் அந்த ஜாதகன் அநேக புண்ணிய காரியங்கள் செய்து அவற்றால் புகழ் பெற்று விளங்குவான். திருமகள் அவனிடம் நிரந்தரமாக வாசம் செய்வாள். எல்லோருக்கும் அன்னதானம் படைத்து அவன் ஒரு பேரும்புகளோட வாழ்வான்னு சொல்லுது. அடுத்தது, இந்த கோயில் வந்து ஒருத்தர் கட்டுறாங்க. அந்த கோயில் காலகாலமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி பலம் பெற்று இருந்து, இதுல இந்த 4 சொன்ன பார்த்தீங்களா, இது எந்த கிரகம் பலம் பெற்று இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையா தான் கோயிலை கட்டுவான். இப்ப விருச்சக லக்கணம், நான் சொன்னது விருச்சக லக்கணம். லக்னாதிபதி செவ்வாய், குரு, சந்திரன், சூரியன். நான் எல்லாமே 10ல சூரியன் வீட்டுல அவங்க சிவன் கோயில் கட்டிருக்கிறாரு. காலாகாலமா 100 ஆண்டு காலமா இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி இதுல சனி பகவானா வந்தான். இப்ப நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதி 5, 9, 10ஆம் அதிபதி தொடர்பு பலம் பெற்று இருந்து பாவர்கள் சேர்க்கை இல்லாம இருந்தா, சனி பகவானா இருந்தா முனீஸ்வரன் கோயில் தான் கட்டுவான். சேலத்துல வெண்ணங்குடி மினிப்பு கோயில் தமிழர் ஃபுல்லா தெரியும். அந்த சேலத்துல 2 கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். வெண்ணங்குடி மினிப்பு கோயில் ஒண்ணு, மேச்சேரி பத்திரகாளி கோயில் ஒண்ணு. இது 2 உலகம் ஃபுல்லா தெரியும். இந்த மாதிரி இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இப்படி எல்லாம் பார்த்தோன்னு சொல்லலாம். இன்னைக்கு இதுல ஒரு 7, 15 விதி இருக்குது. இந்த மாதிரி 2000 விதி எழுதிட்டு வந்து உங்களுக்கு மாசம் உங்களுக்கு தரதாக என்னுடைய மனசுல உத்தேசம் பண்ணி வச்சுக்கிறேன். குறுக்க கேள்வி வாங்க,
என் நண்பர் வடிவேல் சார் பேர் குறுக்க கேள்வி கேட்காம இது வரைக்கும் சாரம் பார்த்துக்கிட்டு இப்ப சாரம் இல்லையா, நான் சாரம் பார்க்கல அப்படின்னு சொல்ல, இந்த விதி இருக்குதுன்னு சொல்றேன். இந்த மாரி கிரகத்தை பார்த்தோன்னு சொல்லலாம்னு சொல்றேன். அப்புறமேல இந்த சாரம் பார்த்துங்க. அதனால இப்ப ரொம்ப டைம் ஆயிடுச்சு, பசிக்குது. அதனால நாமக்கல் மாவட்டத்தில் மாதாந்திர கூட்டத்தில் இந்த சுகர் நாடியும் பாரம்பரியத்தையும் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்த சக்திக்கும் இதுவரையும் கேட்ட உங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.